சினிமா விழா, இது ஒரு ஆடியோ விழா அங்கே நடத்த போகிறது. ஆனால் நிச்சயமாக அங்கே விஜய் வந்து அரசியல் கொஞ்சம் பேச தான் செய்வார், அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிபந்தனை ஒன்று திடீர்னு விதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, யாரும் வந்து தாவேகா கொடியை கட்டிட்டு வரதோ, இல்லை வந்து தாவேகாவுடைய எம்பளத்தோட டிஷர்ட் போட்டு வரதோ, இல்லை வந்து அந்த தலையில் வந்து அந்த மாதிரி ரிப்பன் மாதிரி, பேண்ட் மாதிரி, கையில் பேண்ட் மாதிரி, இந்த எப்படி சொல்றது, கட்சியினுடைய பிரச்சாரம் மாதிரி, கட்சி தொண்டர்கள்ங்கிற சாயல்ல மாறி மாறி இந்த இந்த விழாக்கு வரக்கூடாது, கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, கட்சி சார்ந்து எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, பேசவும் கூடாது. இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் விழாவா இல்லாம சினிமா விழாவா மட்டும்தான் இருக்கணும். இதுல அரசியல் இருக்குங்கிற ஒரு தகவல் வந்து மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதனாலதான் மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் கவனத்தில் கொண்டு சினிமா விழாக்கு கேட்டிருக்கீங்க, சினிமா விழாவா நடத்துங்க. இது ஒரு ஆடியோ விழான்றதுனால ஆடியோ விழாவா நடத்துங்க. நீங்க எவ்வளவு கிராண்டா நடத்துங்க, ஆனா ஆடியோ விழாவா இருக்கணும், சினிமா விழாவா இருக்கணும்னு சொல்லி கட்டளை இட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த அதாவது இந்த கொடி எடுத்துட்டு போறது, இந்த ஸ்டேடியத்தில் கொடி பிடிக்கிறது, இது எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காண்டி அவங்க அந்த சம்பந்தப்பட்டு இங்க இருந்து போறவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.